வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு அப்ரோச் யர் கோர்ஸ். இந்த கோர்ஸை எந்த மனநிலையில் அப்ரோச் பண்ணணும். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேன். இப்போது லாஸ்ட் வீடியோவில் ஹேபிட்ஸ் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1% சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் என்விரான்மெண்ட் கட்டமைச்சுக்கோங்க. ஒரு கோலை எப்படி வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறது இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று விஷயம் சொல்லித்தரேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தோனியை வந்து கிரிக்கெட்டர் தோனி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்தியன் கிரிக்கெட்டோட கேப்டன். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி வந்து நிறைய கப் வந்து ஜெயிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி, ஏன்னா அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே இல்லை அதுக்கு முன்னாடி வந்தவங்க அவ்வளோ வந்து ஜெயிக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் எப்படி வந்து நிறைய ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ட் இன்னொன்று முக்கியமான எப்படி வந்து கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் டீமை அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு விஷயம் தான் சொன்னார். நான் வந்து ரிசல்ட்டை வந்து நினைக்க மாட்டேன், அந்த கேமை எப்படி விளையாடுறது அதை பற்றி நினைப்பேன். அந்த ப்ராசஸை பற்றி நான் நினைப்பேன்னு சொன்னார். திருப்பி சொல்கிறேன், அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ரிசல்ட் தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்றதை பற்றி நினைக்காம விளையாடுறத பற்றி, அந்த ஒரு பாலை எப்படி விளையாடலாம், ப்ராசஸை பற்றி நினைப்பேன்னாரு. இதுதாங்க சயின்ஸு. எப்போவுமே ஒரு கோலை வந்து நம்ம கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெயிட் லாஸ் எக்ஸாம்பிளே வச்சு சொல்கிறேன், ஒரு 30 கிலோ குறைக்கிறது ஒரு எக்ஸாம்பிள்னா அது கோல். அதை மட்டும் வச்சுக்காம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கோல் மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம செய்கிற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். லவ் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரூல், அதாவது கோட் ஆஃப் ஆனர்லேயே வந்து அந்த ப்ராசஸ், லவ் த ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, அதுதாங்க. நீங்கள் உங்கள் ப்ராசஸை லவ் பண்ணணும். ப்ராசஸ்னால் என்ன? டெய்லி வீடியோ பார்க்குறீங்களா, அதை பிடிச்சி பாருங்கள். ஒரு வீடியோ பார்க்குறதே உங்களுக்கு ஒரு வின்னு தான். அப்போ அந்த டெய்லி வின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சொல்கிற விஷயங்கள், நம்ம சொல்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த ப்ராசஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அந்த ப்ராசஸ் மேலே தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் தவிர அந்த கோல் மேலே உங்கள் ஃபோக்கஸ் வைக்காதீங்க. முதல்ல நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அதோட விட்டுட்டு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது, இந்த ப்ராசஸை யார் ஒழுங்காக பண்ணுறாங்களோ அவங்க தான் அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போது 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் வந்து அவங்களுக்கு ஒலிம்பிக்கில் போய் மெடல் வின் பண்ணணும்னு ஆசை. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் வெறும் ஆசைப்பட்டுட்டே இருக்காரு. ஆனால் ஒருத்தர் டெய்லி வந்து ஓடுறாரு. அப்போ அந்த ப்ராசஸை வந்து டெய்லி அவர் வந்து பிடிச்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ யார் அந்த டெய்லியும் ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்து, இப்போ ஒரு சமையலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி யார் அந்த ப்ராசஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஒரு சமையலில் பார்த்தீங்கன்னா யார் பிடிச்சி அந்த சமையலை பண்ணுறாங்களோ, ஒரு இன்க்ரீடியன்ட், ஒரு மசாலா, நம்ம சமைக்கிறவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்ட்டு யார் அந்த நினச்சி சாப்பிட்றாங்களோ அவங்களோட சாப்பாடு ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே சாப்பாடை இன்னொருத்தங்க ஏனா தோணுன்னு செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக அந்த சுவை வந்து கம்மியாக இருக்கும். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், அந்த ப்ராசஸை வந்து லவ் பண்ணணும். அப்போது உங்களோட ப்ராசஸ் வந்து நான் சொல்கிற இந்த வீடியோஸாக இருக்கட்டும், நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸாக இருக்கணும், இதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி அந்த 1% சேஞ்சும் நடக்கும். ப்ளஸ் உங்கள் என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் மாற்றுவீங்க. ப்ளஸ் அந்த ப்ராசஸையும் வந்து பிடிச்சி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த ஹெல்த் கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் இப்போ வந்து நான் உங்கள் கோர்ஸை சேர்ந்துட்டேன், எனக்கு உடனே வந்து சரியாயிடுமா, உடனே வந்து ரிவைஸ் ஆகிடுமா? அப்போ நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாக என்ன பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 5 பூதங்கள் உங்கள் உடம்புல இருக்க கழிவு எடுக்கணும், உங்களோட சத்தை வந்து உண்டாக்கணும். அப்போ இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஜேர்னி. நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒரு ஜேர்னி, 1 to 3 years ஜேர்னி. அப்போ இந்த ஜேர்னியை நீங்கள் பிடிச்சி பண்ணணும். நீங்கள் எப்படின்னா, இது ஒரு டாக்டர் உங்களை ஹெல்த்தான ஒரு போராவோ இல்லை ஒரு எனர்ஜி லோவாவோ இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ உங்கள் எனர்ஜி ஹையாகவே இருக்கணும். அப்போது இந்த 1 year இந்த ஜேர்னி, அடுத்து என் கூட நீங்கள் பண்ண போகிற 1லேருந்து 3 வருஷம் அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதை ரொம்ப பிடிச்சி ஒரு கோர்ஸையும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம குரூப்பில் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹை எனர்ஜியில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் கோலை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் கோல் வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுற டெய்லி விஷயங்கள் மேலே உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் செலுத்துங்க, பிடிச்சி அந்த பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம ப்ராசஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்ம ஆப்பு தரோம். அதில் ரிவ்யூ பண்ண சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு சேஞ்சஸ்க்காக தான் நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, எனக்கு வந்து டெய்லி ப்ராசஸ் தான் நான் ஒழுங்காக பண்ணுறேன்னா அப்போ சந்தோஷம். அந்த ப்ராசஸை ஒழுங்காக பண்ணலைன்னா அடுத்த வாட்டி நம்ம சொல்கிற டிப்ஸை அதை வந்து கரெக்டாக பண்ணணும். ஒரு வாரம் நீங்கள் பண்ணாமல் விட்டால் பரவாயில்ல, அடுத்த வாரம் ட்ராக்குக்கு வந்துடணும். நம்ம சொல்கிற ஒரு விஷயம், இது ஒரு ஃபாஸ்டிங்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறோன்னா ஒரு வாரம் பண்ண முடியல, அடுத்து நீங்கள் அப்போ அந்த ஒரு செய்கிற வேலையை மைண்ட் செட் அதே மாதிரி 1% நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்கள் பாடியும் ஹெல்த்தியாக வந்து அது வந்து உங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும். ப்ளஸ் நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ண உடனே திருப்பி வந்து அந்த நோய் வரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வராது. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஹேபிட்டே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க, அதை பிடிச்சி பண்ணும்போது உங்களுக்கு ஹேபிட்டே வரும். அது போக நிறையா வந்து கிஃப்ட்டு, நான் அவார்ட்ஸு எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் இதோட முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றத சொல்கிறேன். ஸோ நன்றிங்க.